தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் ஆதரவு அளித்ததை கண்டித்து தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள சங்க அலுவலகத்தை அரசு ஊழியர்கள் முற்றுகையிட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. அரசு ஊழியர்களுக்காக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஜாக்டோஜியோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் உள்ளிட்ட சங்கத்தினர் இந்த அறிவிப்பிற்கு வரவேற்பு தெரிவித்து முதலமைச்சருக்கு இனிப்புகளை வழங்கி அந்த திட்டத்திற்கு வரவேற்பினை சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நிர்வாகிகள் ஒரு சிலர் தன்னிச்சையாக சங்க உறுப்பினர்களுடன் ஆலோசிக்காமல் அரசினுடைய இந்த புதிய திட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து விட்டதாக குற்றம் சாட்டி பொதுக்குழுவை கூட்டி விவாதித்த பிறகுதான் ஆதரவு தெரிவிப்பதா எதிர்ப்பு தெரிவிப்பதா என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என்று அந்த சங்கத்தின் அலுவலக கட்டடத்தை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தினுடைய பணியாளர்கள் முற்றுகையிட்டார்கள். தலைமைச் செயலகத்தில் பணி செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் அனைவருமே இந்த உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அடிப்படையிலே தலைமைச் செயலக நிர்வாகிகள் இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களுடைய பணத்தையே பிடித்தம் செய்து அதன் பிறகு அந்த பணத்தை ஓய்வூதியமாக கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அரசு கொடுத்த வாக்குறுதி பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதி தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய திட்டத்தை அறிவித்ததற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பி சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டார்கள். மேலும் அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் பணி செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் தங்களுடைய சங்க அலுவலக கட்டடத்தை முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பி தங்களுடைய நிர்வாகிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.